ஆதிபகவன் படத்தினுடைய இந்த முன்னோட்ட காட்சிக்கு வந்திருக்கிற சினிமா சம்பந்தப்பட்ட நிருபர்களே மற்றும் இங்கே அமர்ந்திருக்கிற அனைவருக்கும் ஆதிபகவன் குழுவைச் சேர்ந்த அனைவர் சார்பாகவும் நான் என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். பொதுவாக இந்த படம் ஏறத்தாழ ஒரு 1.25 வருடங்களாக எடுத்துக்கொண்டிருக்கிறோம். பல பேர் இந்த கேள்வி கேட்கலாம், தாமதமாக எடுத்துக்கொண்டிருக்கிறீர்களே, என்ன காரணம், விரைவாக வர வேண்டிய படம் ஆகிட்டு என்றெல்லாம் கேட்பார்கள், கேட்டுக்கொண்டும் இருக்கிறார்கள். பொதுவாக ஒரு படம் தாமதமாக வந்தாலும் தரமாக வரணும் என்ற எண்ணத்தோடு எடுக்கப்படுகிற படம் இந்த படம். தாமதமானதற்கு யாரும் இதிலே காரணம் இல்லை. படம் ஒரு இடத்துல எடுக்கப்படுகிற படம் பல ஊர்களில் பல நாடுகளில் எடுக்கப்பட்டிருக்கிறது. ஸோ பல இடங்களில் எடுக்கிறதுனால கொஞ்சம் தாமதம் ஏற்பட்டு விட்டது. இயற்கை சூழல் இருக்கிறது, கதையும் அப்படித்தான். எல்லா இடங்களையும் ட்ராவல் பண்ணும்போது படத்தில் கொஞ்சம் நாட்கள் எடுக்க வேண்டிய சூழ்நிலை. ஒரு 6 மாத காலம் ஒரு வருடத்திலே ஒரு படத்தை எடுத்து கொடுத்து வெற்றி அடைந்து விட்டால் சந்தோஷம், ஆனால் தோல்வி அடைந்து விட்டால் வருத்தம் வரும். ஆனால் இந்த படத்தை வரை என்னுடைய தயாரிப்பாளர் என்ற முறையில் மாத்திரமல்ல, நான் விநியோகஸ்தராக இருந்த அனுபவத்தை வைத்து சொல்லுகிறேன், இது ஒரு வெற்றி படமாக வரும் என்பதிலே எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அந்த அளவிற்கு ஒரு நல்ல திரைப்படம் இது என்பதிலே எனக்கு பெருமையாக இருக்கிறது. இந்த படத்தை முதல்ல தயாரிக்க வேண்டும் என்கிற எண்ணம் எனக்கு ஏற்பட்டது திரு அமீர் அவர்களை சந்தித்த போது தான் இந்த எண்ணம் எனக்கு ஏற்பட்டது. ஏற்கனவே ஒரு படம் தயாரிக்க வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலையில் நான் இருந்து கொண்டிருந்த போது விநியோகஸ்தராக வர ஒரு வாய்ப்பு எனக்கு வந்தது. விநியோகஸ்தராக கிட்டத்தட்ட ஒரு 10-15 படங்களுக்கு மேல் பண்ண பிறகு ஏன் ஒரு தயாரிப்பாளராக வரக்கூடாது என்ற எண்ணம் எனக்கு ஏற்பட்டது. அந்த நிலையில் தான் நான் திரு அமீர் அவர்களை சந்தித்து பேசியபோது அவர் என்னிடத்தில் ஒரு யதார்த்தமாகத்தான் பேசினார். கண்டிப்பாக நாங்கள் இருவரும் இணைந்து படம் பண்ணுவோம் என்ற எண்ணத்தில் அந்த சந்திப்பு நிகழவில்லை என்பது அவருக்கும் தெரியும் என்று கருதுகிறேன். அதையும் தாண்டி எங்களுக்குள் ஒரு நெருக்கம் ஏற்பட்டு ஒரு சூழ்நிலையிலே படம் பண்ணுவதாக நிலை வந்தது. அந்த படம் இன்னும் கூட பெருமையாக சொல்லணும்னா, படத்தினுடைய பேர் வைப்பதற்காக என்னிடத்தில் அவர் வரும்பொழுது ஒரு 10 டைட்டில் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், உங்களுக்கு எந்த டைட்டில், அவர் ஏற்கனவே ஒரு படம் கண்ணபுரான்னு ஒரு படம் பண்ணுவதாக இருந்தார். அப்போ தான் சொன்னேன், அந்த படம் வேண்டாம், எனக்கு ஒரு படம் கமர்ஷியல் படம் தான் வேணும், நீங்கள் உங்கள் களத்தை மாற்றிக்குங்க, நீங்கள் பல படங்கள் இங்கே காமிச்சு இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்க, பல படங்கள் அவர் பண்ணியிருக்காரு, பலவிதமான கிராமிய படங்கள், பல யதார்த்தமாக கதை உள்ள படங்களை அவர் திறமையாக கையாண்டிருப்பது தமிழக ரசிகர்கள் மாத்திரமல்ல, உலக அளவில் தமிழக ரசிகர்கள் மத்தியில் பெரும் பெயரை பெற்று வருவார். ஆக இன்றைக்கு உள்ள சமூகத்தில், இன்றைக்குள்ள சினிமாவில் கமர்ஷியல் கலர்ஃபுல் இந்த மாதிரி படங்கள்லாம், என்டர்டெயின்மெண்ட் படங்கள்லாம் வெற்றி பெறுகிறது. ஆகவே நாமும் அந்த களத்திற்கு செல்ல வேண்டும், அப்படி ஒரு கதையை நீங்கள் தயார் செய்ய வேண்டும் என்று சொன்னபோது சரி என்று சொல்லிவிட்டு அவர் அடிக்கடி சொல்லுவார், இது என் படம் இல்லை உன் படம் தான் இது அப்படின்னு சொல்லுவார். என்னை மாற்றி நான் இப்பொழுது சொல்லுகிறேன், உண்மையிலே இந்த ஆதிபகவன் படம் மூலமாக ஒரு புதிய இயக்குனர் அமீரை நீங்கள் சந்திக்க இருக்கிறீர்கள். இதுவும் அமீர் படம் என்று என்டர்டெயின்மெண்ட் படம் கூட அமீர் படம் இப்படித்தான் எடுக்கிறார் என்போது இனிமேல் எடுக்கிறவர்கள் இப்படித்தான் எடுக்க வேண்டிய ஒரு தர்ம சங்கடத்தை அவர் உருவாக்குவார் இந்த சினிமா உலகில் என்று சொன்னால் அது மிகையாகாது. அந்த அளவிற்கு அவர் அந்த படத்தில் கடினமான உழைத்திருக்கிறார். அந்த அளவு அவர் அந்த படத்தை கொண்டு போது இடத்துல டைட்டில் கொண்டு வரும்போது கூட முதல்ல சொன்ன டைட்டில் இதுதான், ஆதிபகவன் சொன்னார். அடுத்து நான் 2வது டைட்டில் சொல்ல வேண்டாம்னு சொல்லிட்டேன் அவர்கிட்ட. நான் ஏன்னு சொன்னார், இல்லை நான் சொல்லிடுறேன், நீங்கள் கேட்டுக்கிட்டு அப்புறம் முடிவு பண்ணுங்கன்னாரு. இல்லை வேண்டாம், நீங்கள் சொன்ன அந்த டைட்டிலே போகிறோம், வேறு டைட்டில் எனக்கு தேவையில்லை அப்படின்னு.